வணக்கம் மாணவர்களே. 8ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அலகு 7 பார்த்துட்டு இருக்கோம். காந்தவியல். நம்ம லாஸ்ட் கிளாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி பார்த்தோம், அப்படிதானே? காந்த புலம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த காந்த புலம் என்ன அப்படிங்கறத நீங்க இமேஜின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சிமுலேஷன் காட்டியிருக்கேன். ஸோ இப்போவும் நான் ஒரு சின்ன சிமுலேஷன் காட்டிட்டு நம்ம இந்த கிளாஸுக்குள்ள டாபிக் உள்ள போகலாம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இப்போ ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரிய வரும். எஸ், தெரியுதா? ரைட். ஸோ இங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு காந்தம் இருக்கு, பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட காந்தம் இருக்கு. அதுல 2 போல் இருக்கு, அப்படிதானே? நார்த் போல், சவுத் போல், வட முனை, தென் முனை அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த சைடு ஒரு காம்பஸ், இந்த பாருங்க, இதான் காம்பஸ். அதுலயும் வட துருவம், தென் துருவம் இருக்கும். ஏன்னா காந்த ஊசி இருக்கும். காந்த ஊசிங்கிற ஒரு காந்தம் தான், அப்படிதானே? ஸோ அது எப்பவுமே அதாவது ஒரு முனை, ஒரே மாதிரி இருக்க முனைகள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும், வெவ்வேறு மாத்தி இருக்கக்கூடிய முனைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ அதனாலதான் இப்படி போட்டிருக்கோம். இப்ப நான் ஃபீல்ட் லைன்ஸை ஒரு சட்டகாந்தம், ஒரு பார் மேக்னெட்டை சுத்தி ஒரு காந்த புலம் இருக்குன்னு சொன்னேன். இது நீங்க பார்க்கறதுக்கு இதை கிளிக் பண்ணா பாருங்க, இருக்கா? இதுதான் காந்த விசை கோடுகள். ஒரு சட்டகாந்தத்தை சுத்தி இப்படி இருக்கும், காந்தத்தை சுத்தி இப்படி இருக்கும். எங்கேருந்து எங்க ஆரம்பிச்சிட்டு போய் பாத்திருக்கீங்களா? நார்த்ல இருந்து சவுத்தை நோக்கி போகுது. எப்பவுமே வட தூரத்துல இருந்து ஆரம்பிச்சு தென் தூரத்தை நோக்கி போகும். சரிங்களா? அப்படியே இப்படி போகுது, மேல இப்படி போகுது. ரைட்டா? ரைட். இப்போ இந்த காம்பஸை நீங்க கொண்டு வரும்போது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே நான் ரொட்டேட் பண்றேன், ரொட்டேட் பண்ணி அப்படி கொண்டு வரேன். ஸோ ரொட்டேட் பண்ணி கொண்டு வரும்போது கரெக்டா இந்த பாருங்க, அந்த ப்ளூக்கு ரெட் வந்துட்டு, ஏன்னா இது அட்ராக்ட் பண்ணுது, அப்படிதானே? அதே மாதிரி இங்க கொண்டு வரும்போது அப்படியே சுத்தி 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 நமக்கு என்ன வரும்னா, அப்படியே நம்ம சுத்தி காம்பஸ் அப்படி எல்லா டைரக்ஷனும் கொண்டு போகலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம காந்த புலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆர்டிபிஷியல் மேக்னெட்ஸ், அதாவது செயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாலுமிகள், சைலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலுமிகள் நடுக்கடல்ல வழி தெரியாம தவிக்கும் போது அவங்களுக்கு உதவியது ஒரு சின்ன கல்லு தான். ஆச்சரியமா இருக்கா? சின்ன கல்லு தான். அந்த கல்லு பேர் தான் மேக்னடைட். மேக்னடைட். சரிங்களா? ஓகே, தமிழ்லயும் மேக்னடைட் தான். இந்த கல்லு தான் அந்த வழியை காமிக்க உதவியது. அதே மாதிரி மனிதர்களை விட இயற்கையிலேயே ஒரு உயிருக்கு மேக்னடிக் சென்ஸ் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு சம்திங் உயிர், மனிதர்கள் கிடையாது, மனிதர்களை விட அந்த உயிருக்கு அதிகமா மேக்னடிக் சென்ஸ், அந்த காந்த புலத்தை உணரக்கூடிய திறன் இருக்கு. யாருக்கும் பாத்தீங்கன்னா புறாவுக்கு. புறா, நாம புறாவை எங்கேயாவது கொண்டு போய் விட்டு, நம்ம வீட்டுல வளர்க்குறோம், வளர்த்துட்டு நல்லா அது அட்டாச்சு ஆயிடுச்சு, நம்ம எங்கேயா கொண்டு போய் விட்டாலும் அது கரெக்டா நம்ம வீட்டுக்கு வந்துருது. இல்லைன்னா அதோடைய கூண்டுக்கு எங்கேருந்தோ பறக்கு, அதோட கூடு எது, அதோட வீடு எதுன்னு அதுக்கு நல்லாவே தெரியும், திருப்பி அந்த வீட்டுக்கே வந்துருது. இது எப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணப்போதான் ஒரு ஆச்சரியமான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. புறாவுடைய அழகுல, அந்த பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுல இந்த மேக்னடைட் இருக்கு அப்படிங்கிற, மேக்னடைட் அப்படிங்கிற காந்த பொருள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. புறாவுடைய அந்த அழகுமாங்கல்ல, அதுல இந்த மேக்னடைட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இதனால எப்படி சார் வழியை கண்டுபிடிக்கணும்? அதுக்கு தான் நீங்க பின்னாடி ஒரு டாபிக் படிப்பீங்க, நம்மளுடைய பூமியை பத்தி படிப்பீங்க. சரிங்களா? பூமி ஒரு காந்த புலம். பூமிகிட்ட காந்த புலம் இருக்கு, ஏன்னா பூமியே ஒரு காந்தம். சரிங்களா? சோ பூமிகிட்ட காந்த புலம் இருக்கனால அந்த காந்த புலத்தை வச்சு இந்த புறா தன்னுடைய வழிய கரெக்டா தெரிஞ்சுக்கிடுது. சரிங்களா? இது நம்ம எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத பின்னாடி படிப்போம். சோ இந்த மாதிரி எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட, பூமியோடைய காந்த விசைய, காந்த புலத்தை உணரக்கூடிய அந்த பவருக்கு பேரு ஒண்ணு இருக்கு. அதையும் எழுதி போடுறேன், மேக்னெட்டோ ரெசப்ஷன். சரியா? காந்தப்புல உணர்வு அப்படின்னு அர்த்தம். காந்தப்புலத்தை உணரக்கூடிய அந்த திறன். நம்ம இப்ப ஜிபிஎஸ் யூஸ் பண்றோம் தானே? சோ இந்த பறவைகள்லாம் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணாமலே உலகம் முழுக்க டிராவல் பண்ணக்கூடிய நேச்சுரல் இன்ஜினியர்ஸ் இந்த புறாக்கள். கரெக்டா? சரி.
ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் மேக்னெட்ஸ், செயற்கை காந்தங்கள். இயற்கையாவே காந்தங்கள் இருக்கப்போ எதுக்கு செயற்கையான காந்தங்கள்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொன்ன நம்மளுக்கு எல்லா இப்ப காந்தங்கள் இல்லாத இதே இல்லை அப்படிதானே, நிறைய இடத்துல இருக்கு. இயற்கை காந்தத்தை யூஸ் பண்ண முடியுமா? நமக்கு பிடிச்ச ஷேப்ல, பிடிச்ச வடிவத்துல, தேவையான வடிவத்துல, தேவையான திறன்ல நம்மளுக்கு காந்தத்தை உண்டாக்குறது தான் செயற்கை காந்தங்கள். சோ இயற்கையா கிடைக்கக்கூடிய அந்த மேக்னடைட் இல்லாம நாமளா உருவாக்குற காந்தங்களை தான் ஆர்டிபிஷியல் மேக்னெட்ஸ், தமிழ்ல செயற்கை காந்தங்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதை எப்படி சார் தயாரிப்பாங்கன்னா, அயான் இரும்பு இருக்கா, இரும்பு அல்லது எக்கு. எக்குனா ஸ்டீல் அலாய்ஸ் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்ததா சோ இவற்றின் மேல கரண்ட பாஸ் பண்ணுவாங்க. அதையும் நான் ஒரு அனிமேஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு. இத மேல ஒரு கரண்ட பாஸ் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு மேல இன்னொரு காந்தத்தை வச்சு ரப் பண்ணுவாங்க. அதுவுமே உங்க புக்ல ஒரு ஆக்டிவிட்டி உண்டு. அது நீங்க கூட நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்கலாம். ஒரு குண்டூசி எடுத்து ஒரு காந்தத்தை எடுத்து ஒரு 20-30 மட்டும் வந்து நல்லா அது மேல உரசிட்டு நீங்க இன்னொரு குண்டூசி பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா காந்தத்தை தள்ளி வச்சிருங்க. அந்த ஏற்கனவே தடவுன அந்த குண்டூசியை இன்னொரு குண்டூசி பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா ஒட்டும். பட் அது 20-30 மட்டும் தடவை வேண்டியிருந்தா நான் வந்து இதுல காமிக்கல. நீங்க செஞ்சு பார்க்கலாம் பொறுமையா. சோ அந்த மாதிரி வேறொரு காந்தத்தை கொண்டு தேய்க்கலாம், இல்லைன்னா கரண்ட பாஸ் பண்ணலாம். கரண்ட பாஸ் பண்ணா உங்களுக்கு ஆர்டிபிஷியல் செயற்கை காந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் இந்த காந்தங்களையும் 2 டைப் இருக்கு. செயற்கை காந்தங்கள்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து டெம்பரரி மேக்னெட்ஸ். டெம்பரரி மேக்னெட்ஸ்னா தற்காலிக காந்தங்கள். தற்காலிக காந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தற்காலிக காந்தங்கள் அப்படின்னு என்ன, பேர்ல இருக்கு தற்காலிகம். இது கொஞ்ச நேரம் தான் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? அதாவது நீங்க எக்ஸ்ட்ரா கரண்ட் கொடுக்குறீங்க, இல்ல எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னா அது வரைக்கும் தான் அந்த காந்தத்தன்மை இருக்கும். புரியுதா? இதுக்கு எக்ஸாம்பிள் உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பெல்ஸ், மின்சார மணி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் எலக்ட்ரிக் பெல்ஸ். நீங்க கரண்ட கொடுத்தாதான் அது அடிக்கும். அப்படிதானே? அது கிரெயின்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுலலாம் சாஃப்ட் அயான் அப்படின்னு சொல்லக்கூடிய தேன் இரும்பு வச்சு செய்வாங்க. சரிங்களா? தேன் இரும்பு வச்சு செய்வாங்க. அது கரண்ட் போனா மேக்னட்டிசம் போயிடும். சரிங்களா? கரண்ட் இருந்தாதான் காந்தத்தன்மை இருக்கும், கரண்ட் போயிட்டுனா காந்தத்தன்மை இருக்காது. இது டெம்பரரி மேக்னெட்ஸ். அதே மாதிரி இன்னொரு மேக்னெட் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். சார் இப்படி கரண்ட் போயிட்டு வந்து இருந்தா காந்தத்தன்மை போயிட்டு இருந்தா அது எப்படி சார் எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும்? சோ அதுக்கு ஒரு டைப் இருக்கு. அதுதான் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். நிலையான காந்தங்கள். சரியா? இயற்கை காந்தம் ஒரு நிலையான காந்தம் தான். ஆனா அதோட காந்த தன்மை வந்து ரொம்ப கம்மி, வீக். சரிங்களா? ரொம்ப வலிமையான இதெல்லாம் கிடையாது, வலிமை குறைந்ததான். நம்மளுக்கு வலிமை அதிகமானது வேணா நம்ம செயற்கை காந்தங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா காந்தப்புலம் போனாலும் காந்த தன்மை அப்படியே இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அல்னிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. அல்னிக்கோ அல்னிக்கோன்னு என்ன சார் அப்படின்னா, இதுல பேர்ல உள்ள எக்ஸ்பான்ஷன் நான் சொல்றேன். சோ அலுமினியம், தமிழையும் உங்களுக்கே தெரியும் அலுமினியம் அப்படிலாம் தெரியும். அப்புறம் எண்ணு அப்படின்னா நிக்கல், தமிழையும் நிக்கல் தான். இங்கிலீஷ்ல இருக்கிறனால அதை அலுமினியம் நிக்கல் அப்படிலாம் எழுதி போட்டிருக்கேன். என்ஐ அதுதான் நிக்கல். CO இருக்கா, அதுதான் கோபால்ட். இந்த மூணுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழையும் நிக்கல், கோபால்ட், அலுமினியம் தான். இந்த மூணு சேர்ந்த கலவை தான் அல்னிக்கோ. சரியா? இது வந்து நிலையான காந்தத்துக்கு, பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாமே இதுக்கு உதாரணம். நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருந்தால் மட்டும்தான் இருக்கா? இல்ல, மற்ற டைம்லயும் இருக்கு. ஸ்பீக்கர்ல இருக்கக்கூடிய இதுவும் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாட்டாலும் காந்த தன்மையோட இருக்கும். இதெல்லாம் இதுல சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி உலகத்திலேயே மிக ஸ்ட்ராங்கான மேக்னெட் ஒண்ணு இருக்கு. உலகத்திலே மிக ஸ்ட்ராங்கான மேக்னெட்டா எதுன்னா, இங்கிலீஷ்ல எழுதுறேன், நான் தமிழ்ல அதை சொல்றேன். இதுதான்
நியோடிமியம் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. சரியா? நியோடைமியம் மேக்னட்ஸ். இதுதான் உலகத்திலே ஸ்ட்ராங்கான மேக்னட். ஓகேவா? ரைட். இப்போ இதுலயும் ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த மாடுகள், நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மாடுகள் வந்து புல்லு மேயும் போது புல்லை மட்டும் மேயாது, தெரியாம இரும்பு கம்பிகளோடு கூட சாப்பிட்டுருது. அப்போ அதோட செரிமான பகுதி, அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக்லாம் ரொம்ப காயப்படுறது. அதுக்கு வந்து இந்த அல்னிக்கோ கவ் மேக்னட்னு ஒன்று, அதை முழுங்க வைப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா உடம்புக்குள்ள போன பிறகு உடம்புல இருக்கக்கூடிய அந்த இரும்பு பொருட்களை தன்னோட இருத்து வச்சுக்கிறோம். அதனால மாட்டுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அல்னிக்கோ கவ் மேக்னட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரைட். இப்போ இந்த காந்த தன்மை எப்படி சார் ஆகுது அப்படிங்கிறது காமிக்கிறக்காண்டி ஒரு அனிமேஷன் காமிக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. வந்துச்சு. இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு ஆணி இருக்கு, தெரியுதா? அந்த ஆணில காப்பர் ஒயரை நான் இது பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆணி இந்த கீழே இருக்கிற குண்டூசிய அட்ராக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அது எப்படி சார் அட்ராக்ட் பண்ணும்? அதெல்லாம் ஒட்டாது சார். நீங்க கரெக்ட், ஒட்டாது. ஆனா இதுவே நான் இப்போ ஒண்ணு செய்ய போறேன், அதுக்கப்புறம் அது ஒட்டும் பாருங்க. சரிங்களா? என்ன பண்ண போறேன்னா, சைட்ல பேட்டரி இருக்கா, பேட்டரியில இருந்து ஒரு ரெண்டை இதுல கனெக்ட் பண்ண போறேன். அதனால காப்பர் ஒயர் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? அதே மாதிரி இந்த சைடு இருக்க பேட்டரியோட இன்னொரு முனை, அதை நான் இங்க கொண்டு வர போறேன். இந்த மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்களா, இந்த ரெண்டு ஒரு கோல்டு கலர் இருக்கா, இதுதான் கீ சுவிட்ச். வீட்டில் சுவிட்ச் போட்டால் தானே கரண்ட் வரும், அந்த லைட் எரியும், ஃபேன் ஓடும், அப்படிதானே? சுவிட்ச் ஆஃப் பண்ணா இருக்குமா? அதே மாதிரி தான் இது, சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு. இது பேர் கீ அடிப்பாங்க. ரெண்டு ஊக்கியும் வச்சு கனெக்ட் பண்றது. ஏன்னா மின்சாரம் அது வழியா பாயுங்காட்டி எப்படி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ரைட். இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு இப்படி கொண்டு வந்துரு. ரைட். இப்போ இதுல எல்லாம் கரண்ட் பாஸ் ஆகல, ஏன்னா நான் கீயை ஓப்பன்ல வச்சிருக்கேன் பாருங்க. அந்த ஊக்க வந்து நான் ஓப்பன்ல வச்சிருக்கேன், அதனால கரண்ட் பாஸ் ஆகல. எப்பவுமே கரண்ட் பாஸ் ஆகுது ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் வேணும், நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு மூடிய மின் சுற்று வேணும். ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட் பாஸ் ஆரம்பிச்சு பேட்டரியோடைய ரெண்டு முனைகளும் இங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆணியில கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த கீ வழியா கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு இது. அப்போ இந்த ஆணி இப்போ காந்தமா மாறிட்டு, சரிங்களா? என்னது? மேக்னட்டா மாறிட்டு. இதுதான் எலக்ட்ரோ மேக்னட்பாங்க. சரியா? மேல போட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட், தமிழ்ல மின்காந்தம். நீங்க மின்சாரத்தை கொடுத்தனால அந்த ஆணி, அந்த இரும்பு ஆணி வந்து காந்தமா மாறுனுச்சு. அதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். செயற்கையான காந்தங்கள், பெர்மனன்ட் மேக்னட் இப்படிலாம் படிச்சிருக்கோம். ரைட்டா? ரைட். இப்போ இதுல கரண்ட் வருது, இது மேக்னட்டா மாறிட்டுன்னு எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறதுனா, கீழே குண்டூசி தட்டு இருக்கா, அது பக்கத்துல கொண்டு போங்க. இப்போ அட்ராக்ட் ஆகும் பாருங்க, அட்ராக்ட் ஆயிடுச்சு. புரியுதா? அப்ப இது காந்தத்தன்மை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா? அவ்வளவுதான். சோ இதுதான். இது வந்து ஒரு சின்ன மெத்தட், சின்னதா நம்ம சொல்றோம். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல பண்ணுவாங்க, ஏன்னா அங்கங்க தேவைப்படுறது இருக்கு. பட் நம்ம ஒரு சாதாரணமா வீட்டுல பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் இது. இது நீங்களே உங்களுக்கு என்னைக்காவது நல்ல ஹாலிடேஸ் நிறைய நிறைய இருந்ததுன்னா, நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி ஆணி எடுத்து ரெண்டு பேட்டரி எடுத்து காப்பர் ஒயரை கொடுக்கணும். மற்றதுலான கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ காப்பர் ஒயரை கொடுத்து இந்த மாதிரி கீயை ரெடி பண்ணி பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்களே ரியல் லைஃப்ல செஞ்ச மாதிரி இருக்கும். சரியா? ரைட். ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் மேக்னட்ஸ். ஆர்டிபிஷியல் மேக்னட் இப்ப நாம தான் செஞ்சோம். இயற்கையில அது வந்துதா? இல்லையே, நாம தான் செஞ்சோம். அதுதான் ஆர்டிபிஷியல் மேக்னட், செயற்கை காந்தம். கிளியர் ஆயிட்டா? ரைட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ அதே மாதிரி அடுத்த டாபிக் ஒன்று பார்க்க போறோம். புவியோடைய காந்தத்தன்மை, அதாவது புவி காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. புவி காந்தம்னா நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், நம்ம புவியே ஒரு காந்தம் தான். நம்ம பூமி மிகப்பெரிய காந்தம், அப்படிதானே? ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இதுல பூமி அப்படின்னு போடும் போது எப்படி இருக்கும்? இதுல ரெண்டு முனை இருக்கும், நமக்கு தெரியும், அப்படிதானே? அதுதான் நம்ம வந்து ஜாகிரபிக் நார்த் போல், ஜாகிரபிக் சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். புவியலுடைய வடமுனை, புவியலோட தென்முனைன்னு சொல்லிட்டோம். நார்த் போல் சவுத் போல் சொல்லுவோம். ஸோ அதை தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டிட்டு அதுலயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
ஸ்கிரீன் வந்துட்டா? எஸ். இப்போ உங்க கண்ணுல நீங்க பாக்குறீங்க, எர்த்த பாக்குறீங்க, சரிங்களா? அதுல நடுவுல ஒரு காந்தத்தை வச்சிருக்கேன். ஓகே, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓனா. இது வந்து புவியோடைய காந்த தன்மையை பத்தி நம்ம படிக்க போறோம், எர்த்தோடைய மேக்னெட்டிஸை பத்தி. நம்ம பூமிக்குள்ள ஒரு பெரிய பார் மேக்னெட் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அதனால நான் பார் மேக்னெட்டை வச்சிருக்கேனா, பெரிய பார் மேக்னெட். ஓகேவா? இந்த மேக்னெட் மூலமா பூமி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்குது. சரிங்களா? நம்ம பூமிக்குள்ள ஏற்கனவே ஒரு மேக்னெட் இருக்க மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். அந்த மேக்னெட் இருந்தாலே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பூமியை சுற்றியும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதை தான் நம்ம புரிய கண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டிரா பண்ணுவாங்க. வெளியில கோடு போட்டிருக்காங்கல்ல பாருங்க, நார்த்ல இருந்து சவுத்தை நோக்கி போகுது பாருங்க. நம்ம பார்த்தோமா ஏற்கனவே வந்த உடனே கிளாஸ்க்குள்ள, அதுதான் இதையும் பார்க்குறோம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஆக்சிஸ் அச்சு ஒன்னு வந்து எல்லோ கலர்ல போட்டிருக்கேன், ரைட்டா? இன்னொன்னு காந்தத்துக்கு போட்டிருக்கேன். சோ இந்த பாருங்க, எல்லோ கலர் இது இருக்கா, இதுதான் பூமியோட அச்சு, ஜியோகிராபிக் ஆக்சிஸ் அப்படின்னு பேரு. இந்த அச்சை பத்தி தான், அச்சை சுற்றி தான் பூமி சுழலுது. சரிங்களா? சோ ரெண்டு வகையான அச்சுக்கள் இருக்கு, ஆக்சிஸ் இருக்கு. ஒன்னு ஜியோகிராபிக் ஆக்சிஸ், புவி அச்சு. இதுதான் பூமியோடைய சுழற்சி அச்சு. இதை வச்சுதான் அந்த பூமி வந்து சுழலும். கரெக்டா? ஏன்னா பூமி தன்னச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது நம்ம படிச்சிருக்கோம், ரொட்டேஷன் ஆகும் சொல்லிட்டு. அப்படிதானே? பூமி எந்த மைய கோட்டை வைத்து ஆதாரமாக வைத்து சுற்றுகிறதோ அந்த நேரான கற்பனை கோடு தான் ஜியோகிராபிக் ஆக்சிஸ், புவி அச்சு. இது கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்ப ரெண்டாவது ஆக்சிஸ் பத்தி வரேன், மேக்னெட்டிக் ஆக்சிஸ். அது இந்த மேக்னெட்டை பத்தி இப்படி போட்டிருக்காங்களா, ஒரு ஆரஞ்சு கலர் ரெட் கலர் லைன் போட்டிருக்காங்களா, அதுதான் இது மேக்னெட்டிக் ஆக்சிஸ் தான். தமிழ்ல காந்த அச்சுன்னு பேரு. அதாவது நீங்க பூமியை ஒரு உருண்டையா கற்பனை செஞ்சு வச்சுட்டீங்க, அதுக்கு நடுவே ஒரு பார் மேக்னெட்டை வச்சிருக்கீங்க. சரிங்களா? பார் மேக்னெட் புதைந்து இருப்பதாக நீங்க நினைச்சு வச்சுக்கணும். அந்த காந்தத்தோடைய வட துருவத்தையும் நார்த் போலையும் தென் துருவத்தையும் இணைக்கும் ஒரு கற்பனையான கோடு தான் மேக்னெட்டிக் ஆக்சிஸ். அப்ப ஏன் சார் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கீங்கன்னா, அது நான் பின்னாடி அந்த கான்செப்ட் வரேன். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பார் மேக்னெட் வச்சீங்கன்னா அந்த பார் மேக்னெட்டோடைய அந்த சவுத் போல் நார்த் போல் அப்படின்னு இருக்குல்ல, அதை இணைக்கக்கூடிய கோடு தான் காந்த அச்சு, மேக்னெட்டிக் ஆக்சிஸ். கிளியர் ஆயிட்டா? சரி. பூமி வந்து ஜியோகிராபிக் ஆக்சிஸ் வச்சு சுழலுது. அடுத்தானே இந்த காந்த அச்சு கொஞ்சம் நேரான கோட்டில் இல்லாம கொஞ்சம் சரிஞ்சிருக்கு பாருங்க. நீங்க ஒரு காந்தத்தை வைக்கும் போது இப்படி கொஞ்சம் லேசா சரிஞ்சிருக்கு. எவ்வளவுனா 11.5 டிகிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் சரிஞ்சிருக்கும், டில்ட் இருக்கும். அதுல கூட அந்த வேலையை போட்டிருக்கேன். சரிங்களா? டில்ட் சாஞ்சு இருக்கும். ஓகே. இப்போ இதுல நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுக்கு காந்தத்துடைய ஒரு அடிப்படை விதி தெரியும். ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், ரிப்பல் அப்படின்னு தெரியும். அதுதான் சேம் போல் ரிப்பல் ஈச் அதர், ஆப்போசிட் போல் அட்ராக்ட் ஈச் அதர். அப்படின்னா ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும், ரிப்பல். வெவ்வேறு துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். சரியா? இப்போ உங்க கையில ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்கு, திசை காட்டி இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. கிளியரா? ரைட். திசைக்காட்டியில இருக்கக்கூடிய காம்பஸ்ல இருக்கக்கூடிய ஊசி இருக்கும், அந்த ஊசி தான் ஒரு சிறிய காந்தம், சின்ன மேக்னெட். சரியா? இப்ப அந்த ஊசியோடைய வடமுனை நார்த் போல் நீங்க பார்க்கும் போது இப்படி நான் உங்க கையில காம்பஸ் தாரேன், நீங்க அந்த காந்த ஊசியோட வடமுனை நார்த் போல் அப்படியே திரும்பும். எங்க திரும்பும் அப்படின்னா, ஒரு காந்தத்துடைய வடமுனை இன்னொரு காந்தத்தோட தென்முனை நோக்கி தானே இருக்கப்படும். அடுதானே? ஒரு காந்தத்தோடைய வடம், ஏன்னா அவங்க தான் ஆப்போசிட், அவங்க தான் ஈர்ப்பாங்க. அடுதானே? அப்போ அந்த ஊசியோடைய வடமுனை எதை நோக்கி திரும்பும்? பூமியோடைய தென்முனையை நோக்கி தான் திரும்பும். நமது திசை காட்டி இருக்குல்ல, காம்பஸ் இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய ஊசி அந்த நீடில்மாங்கல்ல, அந்த அந்த நீரில் பூமியோடைய வடக்கு திசையை நோக்கி அப்படியே திரும்புது. சரியா? ஜியோகிராபிக் நார்த்தை நோக்கி திரும்புது என்றால் அங்கே காந்தத்தன்மையின்படி ஒரு தென் துருவம் இருந்தால்தான் ஈர்க்க முடியும். அதாவது அது திரும்பும், ஆனா அந்த இடத்துல ஆக்சுவலி என்ன இருக்குன்னா சவுத் மேக்னெட்டிக் போல் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல வந்து போட்டிருப்பாங்க புவி வடமுனை ஜியோ நார்த் மேக்னெட்டிக் எஸ் என்று போட்டிருப்பாங்க. அதாவது நான் அதுதான் எவ்வளவு நேரம் சொன்னேன், மேக்னெட்டிக்குடைய சவுத் என்று எதை நோக்கி இருக்குன்னா புவியோடைய வடமுனை, நார்த்னா வடமுனை, வடமுனையை நோக்கி இருக்கும். சரியா? சவுத்னா தெற்கு, அப்படிதான் இருக்கும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம எதை
ஜாகிரபிக் நார்த், புவி வடக்கு, அதாவது ஆர்டிக் பகுதி அப்படின்னு சொல்றோமோ, அதுதான் பூமியோடைய அந்த காந்தத்தின் சவுத் மேக்னெட்டிக் போல். ஓகே, சவுத் மேக்னெட்டிக் போல், தென் காந்த துருவம் ஒளிந்திருக்கிறது. அதனாலதான் உங்களோட காம்பஸ் ஊசியோடைய நார்த்து அந்த பக்கம் அப்படியே திரும்புது. இதே மாதிரிதான் வடக்குக்கு நம்ம சொல்லுவோம். வடக்கு புவியோட தெற்கு அப்படிதானே, புவியோட தெற்கு அண்டார்டிகா பகுதி அப்படிதானே, அங்கதான் காந்தத்துடைய நார்த் மேக்னெட்டிக் போல், வட காந்த துருவம் இருக்கிறது. ஸோ ஜாகிரபிக் சவுத்துல நார்த் மேக்னெட்டிக்கோடைய நார்த் போல் இருக்கு. இது மாதிரி ஆப்போசிட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான். பெயரில் வடக்கு இருக்கும் இடத்தில் காந்தத்துடைய தெற்கு இருக்கும். ஜாகிரபிக் நார்த் இருக்கிற இடத்துல மேக்னெட்டோடைய சவுத் இருக்கும். அது மாதிரி பெயரில் தெற்கு இருக்கக்கூடிய ஜாகிரபிக் தெற்கு இருக்கும் இடத்தில் காந்தத்துடைய வடக்கு இருக்கும். அடுத்தனா இந்த மாதிரி நம்ம மேக்னெட்டிக் நார்த் இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, சூரியனிலிருந்து ஆபத்தான சோலார் விண்ட்லாம் வருது, சூரிய காற்றுலாம் வருது. அடுத்தானே அப்படியே வரும், சூரிய காற்றுலாம் வரும். இந்த பாருங்க தடுக்குதா, நீங்க இங்க இருந்து பார்க்கலாம், அப்படியே ஒரு ஓரத்துல தெரியுதா சோலார் விண்ட் வர மாதிரி இருக்கா. ஸோ அது தடுக்குது, சூரிய காட்டுமாங்க. இது வந்து நம்ம பூமியை தடுக்கிறது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் காரணம். சரிங்களா? இந்த ப்ராசஸ் அப்போ ஒரு மேஜிக் நடக்கும். அதே மாதிரி அதுதான் ஒரு அரோரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதையும் நான் காமிக்கிறேன். ஒரு கலர் மாதிரி வரும். நீங்க ஆர்டிக் அண்டார்டிகா பகுதி அந்த மாதிரி கலர் இதை பார்க்கலாம். நீங்க நெட்ல கூட அதை பார்க்கலாம். சரிங்களா? வான்வெளியில பச்சை மற்றும் ஊதா நிறங்கள்ல அழகான வெளிச்சம் தோன்றும். குறைந்த உயரத்தில் ஆரோரா கிரீன் ஆகும், அதிக உயரத்தில் ஆரோரா பர்பிள் ஆர் ரெட் ஆகவும் இது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சொல்றேன். ஆமைகள், பறவைகள் எல்லாமே தங்களுடைய அந்த நேவிகேஷன் வழித்தடத்தை கண்டுபிடிக்க இந்த பூமியோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சுக்கிட்டு தான் அதை பயன்படுத்தி தான் போகுது. ஆமைகள் பார்த்தீங்கன்னா, நீங்க மேபி அனிமல் பிளானட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு தரையில முட்டை போட்டிருக்கும். அடுத்தனா அந்த கடல் ஓரத்துல அந்த அந்த நீர் ஓரத்துல முட்டை போட்டிருக்கும். நல்ல ஒரு துளியை தோண்டி போடும். கடல்ல அது பயணம் பண்ணிடும், பல கிலோமீட்டர்லாம் போயிடும். ஆனா திருப்பி அந்த அந்த முட்டை போட்ட இடத்துக்கே அது திரும்பி வந்துடும். ஏன்னா இந்த மேக்னெட்டிக் அதுக்கு தெரியும், போகும்போதே எந்த ஃபீல்ட் அப்படிங்கிற அது சென்ஸ் பண்ணிக்கிடும். மேக்னெட்டிக் ஃபீல்ட பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்ட சென்ஸ் பண்ணிடும், உணர்ந்து அந்த பாதையை ஞாபகம் வச்சுக்கிடும். திருப்பி வரும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட யூஸ் பண்ணியே தன்னுடைய பாதையை நோக்கி வந்துடும். சரிங்களா? இது ஒண்ணு. பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு சுமார் 65,000 கிலோமீட்டர், 65,000 கிலோமீட்டர் வரை விண்வெளியில பரவி கிடக்கு, விரிந்து கிடக்கு. சரிங்களா? ஆச்சரியமா இருக்கா? பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்மளுடைய அட்மாஸ்பியர் அந்த விண்வெளியில 65,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நம்மளுக்கு தெரியும் சவுத் போல் இங்க இருக்கு, நார்த் போல் இங்க இருக்கு அப்படின்னு தெரியும். அதுதானே? சுமார் 2 முதல் 3 லட்சம் வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த துருவங்கள் அப்படியே தலைகீழா மாறுமா. 2ல இருந்து 3 லட்சம் வருஷம். இததான் போல் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. துருவ இந்த சைட்ல எல்லாம் அந்த வார்த்தை இருக்கு, போல் ரிவர்சல், துருவ மாற்றம். அதுதான். ஆனா அது நீங்க இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு 2-3 லட்சம் வருஷம் போகும்போது அப்ப என்ன ஆகும்னா, இப்ப இருக்கிற நார்த் போல் சவுத் போலா மாறும், சவுத் போல் நார்த் போலா மாறும். அந்த மாதிரி துருவங்கள் வந்து மாறும் அப்படிங்கிறைய நம்ம வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ரைட். ஸோ இதுல கொடுத்துருக்க எல்லாமே நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். புவி காந்தம் இத இப்ப நீங்க பார்த்துட்டு உங்களுடைய புக்கை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே. இதுல நம்ம சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு மேக்னெட்டிக் ஆக்சிஸ், அடுத்தானே. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சவுத் போல் நார்த் போல் அப்படிலாம் தெரியும், ரைட்டா? அதே தான் நம்ம வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஆக்சிஸ், ஜாகிரபிக் ஆக்சிஸ், வேற ஜாகிரபி நார்த் போல் எங்க இருக்கு எல்லாமே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. நார்த் போல் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அப்போ இப்போ நான் வந்து உங்களுக்கு புவி வந்து காந்தமா இருக்கு, அதை சுத்தி இப்படி இருக்கலாம் சொல்லிட்டேன். பட் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, சார் ஏன் சார் பூமி வந்து காந்தமா இருக்கு, ஏன் பூமி எப்படி ஒரு காந்தமா ஆக்ட் ஆகுது? இது வந்து ஒரு ஆக்சுவலி நல்ல கொஸ்டின்.
பூமி காந்தமா இருக்க வச்சே ஆன்சர் சொல்றோம். அதை சுத்தி இப்படி இருக்கும்பா, நீங்க காந்த ஊசி இப்படி ஆப்போசிட்ல திரும்புது அப்படின்னு சொல்றோம். பட் ஏன் சார் பூமி காந்தமா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கே தெரியும் பூமியோடைய மையத்துல என்ன இருக்கு. பூமியோட மையத்துல என்ன இருக்கு? பல எரிக்குளம் மாதிரி உள்ள சுத்திட்டு கிடக்கு, அப்படிதானே? அந்த கோர் உரிய நிலையில உலோகங்கள் இருக்கு. உரிய நிலையில இருக்கும். உலோகங்கள்னா மெட்டல்ஸ், அப்படிதானே? சோ அந்த உரிய நிலையில இருக்கும் போது அதுக்கெல்லாம் சார்ஜ் இருக்கு. அதாவது சார்ஜ்னா மின் நூட்டங்கள் இருக்கு, சரியா? சோ உரிய நிலையில உலோகங்கள்லாம் அங்க இருக்கு. அதாவது அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா மோல்டன் சார்ஜ்டு மெட்டாலிக் ஃப்ளூயிட் அப்படிம்பாங்க. இது இருக்கு உள்ள. சோ சார்ஜ் இருக்கும் போது இதை நீங்க டீட்டெயிலா பின்னாடி படிப்பீங்க, பட் லேசா சொல்லிடுறேன். இந்த உள்ள இது இருக்கனாலதான் இந்த பூமி வந்து ஒரு மேக்னட்டா ஆக்ட் ஆகுது, சரிங்களா? அது சுழலாம், பூமி சுழலாம், உள்ள இருக்க அந்த மோல்டன் சார்ஜ்னு சேர்ந்து சுத்துது. அப்ப அந்த மின்னூட்டங்கள் சுழலுனால உங்களுக்கு வந்து காந்தம் வருது, மேக்னடிசம், காந்த புலம் உருவாகுது. கிளியர் ஆயிட்டா? சரிப்பா, ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ஒரு 3 ஒன்னோட நம்ம பார்த்துட்டு போகலாம். டைம் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வருது. எஸ், மேக்னடிசம் குயிஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் டெம்பரரி மேக்னட் அப்படின்னு கேட்டிருக்கேன். பின்வருவனவற்றில் எது தற்காலிக காந்தத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு? அல்னிக்கோ, ஹார்ட் அண்ட் ஸ்டீல், கனமான எஃகு, எலக்ட்ரிக் பெல், மின்சார மணி, அப்புறம் நியோடிமியம் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒண்ணு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னட் அப்படின்னு சொன்னேன், ரைட்டா? ஸோ இதுல வந்து டெம்பரரி மேக்னட் அப்படின்றாங்க. பெர்மனன்ட் மேக்னட் எழுதக்கூடாது, டெம்பரரி மேக்னட். எதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ், எலக்ட்ரிக் பெல். வெரி குட். அடுத்தானே மின்சார மணி தான். அதான் நான் திருப்பி சொன்னேன், கரண்ட் இருந்தாதான் மின்சார மணி ஒர்க் ஆகும். ஏன்னா இட் லூசஸ் மேக்னடிசம் ஒன்ஸ் த கரண்ட் இஸ் ஸ்டாப்டு. நீங்க மின்னோட்டம் நிறுத்திட்டீங்கன்னா காந்த பன்மை இழந்துரும். அதனால எலக்ட்ரிக் பெல்ல தான் நம்ம சொல்லுவோம் தற்காலிக காந்தத்துக்கு. ரெண்டாவது கொஸ்டின், வேர் இஸ் சவுத் போல் ஆஃப் த எர்த் இமேஜினரி மேக்னெட் லொகேட்டட்? பூமியுடைய கற்பனை காந்தத்தின் தென்முனை எங்கே அமைந்துள்ளது? நான் சொன்னா பூமி உள்ள ஒரு காந்தம் உட்கார மாதிரி இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த காந்தத்துடைய தென்முனை எங்க பார்க்க இருக்கும் அப்படின்னா பூமியோடைய உண்மையான டேஷ் போல நோக்கி இருக்கும். எதை நோக்கி? ஜாகிரபிக் சவுத் போலா, ஜாகிரபிக் நார்த் போலா, தென்முனையா வடமுனையா, நிலநடுக்கு கோட்டு பகுதியிலையா, பால்வழி விண்மீன் தெரியல. லாஸ்ட் ரெண்டுமே இல்ல, ஈக்குவேட்டர்ல மில்கி வேலை இல்ல. ஆனா சவுத் போல் நார்த் போல்னு டவுட் வருது. இங்க பாருங்க, இமேஜினரி மேக்னட்டோட சவுத் போல் கண்டிப்பா எஸ் நார்த் போல நோக்கி இருக்கும். அடுத்தானே நியர் ஜாகிரபிக் நார்த் போல், புவியியல் வடமுனைக்கு அருகில். ஏன்னா த மேக்னெட்டிக் சவுத் போல் இஸ் லொகேட்டட் நியர் ஜாகிரபிக் நார்த் போல். ஆப்போசிட்டா யோசிக்கணும். மேக்னட்டோட சவுத் போல், ஜாகிரபியோட நார்த் போல். காந்த தென்முனையானது புவியியல் வடமுனைக்கு அருகிலே அமைந்துள்ளது. லாஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் குயிக்கா சொல்லியிருந்தேன். இது வந்து உங்க புக்கில் உள்ள ஒன் வேர்டு, அதை நான் ஒன் வேர்டாவே கொடுத்துருக்கேன். விச் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட் இன் த யூனிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பேரண்டத்துல அதிக திறன் மிகுந்த காந்தமாக கருதப்படும் மின்பொருள் எதுனா இந்த மேக்னெட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுதான், சரிங்களா? மேக்னெட்டார் அப்படிங்கிறதா இதை ஞாபகம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காந்த நியூட்ரான் மீன் மேக்னெட்டிக் நியூட்ரான் ஸ்டார் இது, சரியா? இந்த 3 ஒன்னாடியும் நீங்க ஞாபகம். வேற எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு நடத்துனதுல? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இந்த மேக்னடிசம் டாபிக் நம்ம முடிஞ்சது. நல்லா படிங்க, நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நேசத. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.